வணக்கம். மின்னல் டிவி செய்திகள். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி தலைமை செயலகம் எதிரே கடலில் குளித்தபோது கடல் அலையில் சிக்கி மாயமான கல்லூரி மாணவரை போலீசார் படகுகள் மூலம் தீவிரமாக தேடி வருகின்றனர். அம்பேத்கரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா உயர்த்திதான் பேசியுள்ளார். ஆனால் இதனை வைத்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்கின்றனர் என்று விளவங்கோடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி இணையவழி காவல் நிலைய குறைதீர்ப்பு கூட்டத்தில் 66 லட்சம் பணம் மற்றும் 6 லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி தலைமை செயலகம் எதிரே கடலில் குளித்தபோது கடல் அலையில் சிக்கி மாயமான கல்லூரி மாணவரை போலீசார் படகுகள் மூலம் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் கடந்த சில மாதங்களில் மட்டும் கடல் மற்றும் நீர்நிலை மரணங்கள் அதிகரித்து வருகிறது. கடலில் குளிக்கும் போது ஏற்படும் உயிரிழப்புகளை தடுக்கும் வகையில் சுற்றுலா பயணிகளை பாதுகாக்கும் வகையில் ஒப்பந்த முறையில் 20க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கடந்த வருடம் பணியமர்த்தப்பட்டனர். அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்பதே தெரியாத நிலை உள்ளது. இந்த நிலையில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு பண்டிகையை முன்னிட்டு சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்துள்ளனர். ஆந்திராவை சேர்ந்த 6 கல்லூரி மாணவர்கள் புதுச்சேரிக்கு இன்று சுற்றுலா வந்தனர். அப்போது அவர்கள் தலைமை செயலகம் எதிரே உள்ள கடலில் இறங்கி குளித்துள்ளனர். அப்போது வினித் ரெட்டி என்ற மாணவர் ராட்சத அலையில் சிக்கி திடீரென மாயமானார். இதனால் அதிர்ச்சியடைந்த சக மாணவர்கள் உதவி கேட்டு கூச்சலிட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மாணவனை படகுகள் மூலம் தேடும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதி முழுவதும் பதட்டமான சூழல் நிலவுகிறது. புதுச்சேரியில் வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள தாழ்வு நிலை காரணமாக கடல் சீற்றமாக காணப்படுகிறது. மேலும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரி கடற்கரையில் குவிந்து வரும் நிலையில் அவர்களை பாதுகாக்க அரசு எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அம்பேத்கரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா உயர்த்திதான் பேசியுள்ளார். ஆனால் இதனை வைத்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்கின்றனர் என்று விளவங்கோடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி தெரிவித்துள்ளார். விளவங்கோடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி இன்று காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை வாதாடுவதற்காக வருகை தந்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய விளவங்கோடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி நாடாளுமன்றத்தில் உள்ள உள்துறை அமைச்சர் அம்பேத்கர் குறித்து உயர்த்தி பேசியுள்ளார். ஆனால் இது குறித்து தவறான கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சென்று காங்கிரஸ் உண்மைகளை மறைக்கின்றது. மேலும் நடிகர் விஜய் மத்திய அரசின் கருத்தை முழுமையாக பார்த்துவிட்டு தனது கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும் இதை வெறும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அரசியலுக்காக செய்கின்ற செயல் என்றும் உண்மையை மறைத்து தவறான கருத்துக்களை மக்கள் மத்தியில் வெளியிட்டு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் நாடகமாடி வருகின்றனர் என்று தெரிவித்துள்ளனர். மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர உள்ள மசோதாவை மறைப்பதற்காக எதிர்க்கட்சியினர் அரசியல் நாடகத்தை நடத்தி வருகின்றனர் என்றும் அவர் கூறியுள்ளார். உள்துறை அமைச்சர் மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவான ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். அவர் அண்ணல் அம்பேத்கர் அவரை உயர்த்தி பேசியிருக்கிறார். அதுதான் உண்மை. என்னவென்றால் காங்கிரஸ் கட்சி ஏன் அண்ணல் அம்பேத்கர் அவர்களை ஒரு உயர்ந்த இடத்தில் வைக்கவில்லை என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதுதான் உண்மை. அதோட அர்த்தம் அதுதான். அவர் பேசினதோட அர்த்தம் அதுதான். காங்கிரஸ் கட்சியின் சாம் பெட்ரோடா அவர்கள் இந்த ட்வீட்டை நீங்க பார்க்கணும். சாம் பெட்ரோடா அவர்களுடைய இந்த ட்வீட்டை பார்க்கணும். இதை தான் தேசிய தலைவர் நட்டா அவர்களும் பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. திரு அமித்ஷா அவர்களும் இதை தான் மென்ஷன் பண்றாரு. இதுதான் உண்மை. புதுச்சேரி இணையவழி காவல் நிலைய குறைதீர்ப்பு கூட்டத்தில் 66 லட்சம் பணம் மற்றும் 6 லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் கண்காணிப்பாளர் பாஸ்கர் தலைமையில் பொதுமக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 60க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய குறைகளை தெரிவித்ததோடு தாங்கள் கொடுத்த புகார் சம்பந்தமாக எடுத்த நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். மேலும் கடந்த மாதம் இணையவழி மோசடியில் நடைபெற்ற 65,81,000 ரூபாய் பணத்தை மீட்டதோடு அதனை நேரடியாக பாதிக்கப்பட்டவர்களின் வங்கிக் கணக்கிற்கு செலுத்துவதற்கு நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அது மட்டுமின்றி பொதுமக்கள் தவறவிட்ட 6 லட்சம் மதிப்பிலான 32 செல்போன்களை கண்டுபிடித்து உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இக்கூட்டத்தில் பிரபல எத்திக்கல் ஹேக்கர் சங்கர் ராஜ் சுப்பிரமணியன் கலந்து கொண்டு பொதுமக்கள் இணையவழி மோசடியில் எவ்வாறு ஏமாற்றப்படுகிறார்கள், அதிலிருந்து தப்பிக்க என்ன வழிகள் என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சிறப்புரையாற்றினார். இதில் ஆய்வாளர் தியாகராஜன் மற்றும் கீர்த்தி உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர்.
ராஜராஜன், பாலகிருஷ்ணன், குமார், புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத், பெங்களூரு ஆகிய நகரங்களுக்கு இண்டிகோ நிறுவனம் சார்பில் மீண்டும் விமான சேவையை துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் துவக்கி வைத்தனர். புதுச்சேரியில் இண்டிகோ நிறுவனம் மூலம் மீண்டும் விமான சேவையை தொடங்க புதுச்சேரி அரசு மேற்கொண்ட முயற்சியின் விளைவாக புதுச்சேரியில் இன்று முதல் மீண்டும் விமான சேவை துவங்கப்பட்டுள்ளது. அதன்படி இன்று மதியம் 12:25 மணிக்கு பெங்களூருவிலிருந்து 74 பயணிகளுடன் புதுச்சேரிக்கு வந்தடைந்த விமானத்தின் மீது இரு பக்கமும் தண்ணீர் பீச்சி அடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் விமான சேவையை துவக்கி வைத்து பயணிகளை மலர்கொத்து மற்றும் இனிப்பு கொடுத்து வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து மதியம் 12:45 மணிக்கு 63 பயணிகளுடன் புதுச்சேரியிலிருந்து ஹைதராபாத்திற்கு சென்ற விமானத்தை கொடியசைத்து வழி அனுப்பி வைத்தனர். இதனிடையே புதுச்சேரி விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதற்கு தமிழகத்திலிருந்து நிலங்களை கையகப்படுத்த தமிழக அரசை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை பேரவைத் தலைவர் செல்வத்தை பதவி நீக்கம் செய்ய கோரி மற்றொரு சுயேட்சை எம்எல்ஏ அங்காளன் மனு அளித்துள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வத்துக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டுவர கோரி சுயேட்சை எம்எல்ஏ நேரு நேற்று முன்தினம் பேரவை செயலரிடம் மனு அளித்தார். இந்த நிலையில் பாஜக ஆதரவு சுயேட்சை எம்எல்ஏ அங்காளனும் பேரவைத் தலைவரை பதவி நீக்கம் செய்ய கோரி பேரவை செயலரிடம் மனு அளித்துள்ளார். அவர் அளித்துள்ள கடிதத்தில் புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் தனது பதவிக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் செயல்படுகிறார். சட்டப்பேரவையில் உறுதிமொழி குழு தலைவரின் பதவியை நீக்கியதன் மூலம் அவர் பாரபட்சமாக செயல்பட்டது உறுதியானது. தற்போதைய பேரவைத் தலைவரின் நிலைப்பாடு அரசமைப்பு மீறல்களால் நிரம்பியுள்ளது. எனவே அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் லாட்டரி தொழிலதிபர் மக்களுக்கு சேவை புரிவதை வரவேற்பதாக அமைச்சர் சாய் சரவணகுமார் தெரிவித்துள்ளார். பாஜகவை சேர்ந்த அமைச்சர் சாய் சரவணகுமார் லாஸ்பேட்டையில் உள்ள விமான நிலையத்தில் விமான சேவை தொடக்க நிகழ்ச்சியில் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் லாட்டரி தொழிலதிபர் மக்களுக்கு நல்ல உதவி செய்வதை குறித்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்த கருத்து சரியல்ல. எந்த தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களும் அரசியலில் பங்கேற்க உரிமையுண்டு. லாட்டரி தொழிலதிபர் ஜோஸ் மார்டின் புதுவை மக்களுக்கு சேவை செய்வதை வரவேற்கிறோம். தொகுதி வளர்ச்சி, மாநில நலனுக்கு சேவை செய்வோர் யாராக இருந்தாலும் வரவேற்போம். புதுவை முதல்வருக்கு எதிராக ஜோஸ் சார்லஸ் மார்டின் கூறிய கருத்தை ஏற்கவில்லை என்றார். எந்த அரசியல்ல கலந்துக்கிறது எல்லாருக்குமே உரிமை இருக்குது. அதுக்கு அடிப்படை உரிமைகளும் இருக்குது. எல்லாருக்குமே எந்த ஜாதியினராக இருந்தாலும், எந்த தொழில் செய்வராக இருந்தாலும், எந்த தொழிலதிபராக இருந்தாலும், யாரா இருந்தாலும் புதுச்சேரி மண்ணில் அரசியல் பண்றதுக்கு அவங்களுக்கும் அடிப்படை உரிமைகள் இருக்குது. அதன்படியில அவர் புதுச்சேரி மக்களுக்கு சர்வீஸ் பண்ணாருன்னா அதை நாங்கள் வரவேற்கிறோம் சொல்றோம். புதுச்சேரியில் உள்ள எழுத்தாளர்களின் புத்தகங்களை கொள்முதல் செய்வது குறித்து கலை பண்பாட்டுத்துறை அறிவித்துள்ளது. இதுகுறித்து கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவையில் உள்ள நூலகங்களுக்கு உள்ளூர் எழுத்தாளர்களது புத்தகங்கள் கொள்முதல் செய்யப்பட உள்ளன. அதற்காக எழுத்தாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. எழுத்தாளர்களது புத்தகங்கள் 2023-24 ஆண்டில் புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏற்கனவே கொள்முதல் செய்த புத்தகங்கள் மீண்டும் நூலகங்களுக்கு வாங்கப்படாது. புத்தகங்களுக்கு குறைந்தபட்சம் 30% தள்ளுபடி வழங்க வேண்டும். விண்ணப்பித்த மாதிரி புத்தகத்தையும் இணைக்க வேண்டும். எழுத்தாளர் புதுவையில் பிறந்தவராகவோ அல்லது 5 ஆண்டுகள் குடியிருப்பவராகவோ இருத்தல் வேண்டும். விதிகளை திருத்த அரசு துறைக்கு அதிகாரம் உண்டு. விண்ணப்பத்தை கலை பண்பாட்டுத்துறை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து நிறைவு செய்த விண்ணப்பங்களை வரும் 31ஆம் தேதிக்குள் புதுச்சேரியில் உள்ள கலை பண்பாட்டுத்துறை அலுவலகத்தில் வழங்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. WFL ஃபினான்சியல் சர்வீஸ் சார்பில் பெத்தி செமினார் பள்ளியில் நடைபெற்ற திருக்குறள் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து பரிசுகள் வழங்கி பாராட்டினார். WFL ஃபினான்சியல் சர்வீஸ் மற்றும் பெட்டிட் செமினார் பள்ளி இணைந்து நடத்திய திருக்குறள் போட்டியின் வெற்றியாளர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சட்டமன்றத்தின் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். WFL ஃபினான்சியல் சர்வீஸ் நிறுவனர் மணி நிகழ்வில் பங்கேற்று மாணவர்களின் திறமையை பாராட்டினர். மேலும் பெட்டிட் செமினார் பள்ளியின் முதல்வர் தேவதாஸ் மற்றும் துணை முதல்வர் சின்னப்பன் ஆகியோர் நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். மாணவர்களும் பெற்றோர்களும் WFL ஃபினான்சியல் சர்வீஸ் நடத்திய திருக்குறள் போட்டியில் ஆர்வமுடன் பங்கேற்று மகிழ்ச்சி அடைந்தனர். இதுபோன்ற நிகழ்வுகள் எங்களின் பாரம்பரியத்தையும் அறிவியல் கலையையும் வளர்க்கும் முறையாக அமைந்துள்ளது என்று அனைவரும் பாராட்டினர்.
Standard 2, Arvind R of G section gets the second prize. புதுச்சேரியில் போக்குவரத்து போலீசார் சார்பில் தலைக்கவசம் அணிவது குறித்து சாலையில் நடைபெற்ற வினாடி வினா போட்டியில் வெற்றி பெற்ற 20 பேருக்கு சீனியர் எஸ்பி பிரவீன் திரிபாதி இலவசமாக ஹெல்மெட் வழங்கி பாராட்டினார். சாலை விபத்துகளில் உயிரிழப்பை தடுக்கும் வகையில் புதுச்சேரியில் வருகிற 1ஆம் தேதி முதல் இருசக்கர வாகனங்களில் செல்பவர் கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என்று போக்குவரத்து போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் வில்லியனூர் ஆரியபாளையம் அருகே 4 முனை சந்திப்பில் நமது லட்சியம் விபத்து இல்லா புதுச்சேரி நிச்சயம் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அதில் போக்குவரத்து சீனியர் போலீஸ் சூப்பரண்ட் பிரவீன் குமார் திருபாதி கலந்து கொண்டு அந்த வழியாக சென்ற இருசக்கர வாகன ஓட்டிகளிடம் வினாடி வினா போட்டி நடத்தினார். அதில் போக்குவரத்து குறியீடுகள் மற்றும் போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கு சரியாக பதிலளித்த 20 பேருக்கு அதே இடத்தில் இலவசமாக ஹெல்மெட் பரிசாக வழங்கினார். தொடர்ந்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து போலீசார் ஹெல்மெட் தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகின்றனர். மங்கலம் கரிக்கலாம்பாக்கத்தில் உள்ள பிரபல தொழிற்சாலையில் சுமார் 6 லட்சம் மதிப்பிலான பொருட்களை திருடிய 5 பேரை மங்கலம் போலீசார் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அடுத்த மங்கலம் தொகுதிக்குட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலையில் கடந்த மாதம் சுமார் 6 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் திருடு போயிருந்ததாக தொழிற்சாலை நிர்வாகத்தின் சார்பில் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் மேற்கு காவல் கண்காணிப்பாளர் வம்சிதா ரெட்டி உத்தரவின் பேரில் வட்ட ஆய்வாளர் ஆறுமுகம் மேற்பார்வையில் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளர் பெரியசாமி தலைமையில் குற்றப்பிரிவு போலீசார் மற்றும் மங்கலம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இதில் காணாமல் போன பொருட்களை தனிக்குப்பத்தை சேர்ந்த முருகன், கரிக்கலாம்பாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன், கீழ்குமாரமங்கலத்தை சேர்ந்த ஐயப்பன் மற்றும் அஜித், சவுஞ்சேரியை சேர்ந்த அருண்குமார் என்பதை விசாரணையில் உறுதி செய்த போலீசார் அவர்களை பிடித்து விசாரித்து திருடி சென்ற பொருட்களில் 3 லட்சத்திற்கும் மதிப்பிலான பொருட்கள் அவர்களிடமிருந்து மீட்டனர். மேலும் விசாரணை மேற்கொண்டதில் மீதமுள்ள 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் விரைவில் மீட்கப்படும் என்றும் கைது செய்யப்பட்ட கொள்ளையர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சாய் சில்க்ஸ் கலா மந்திர் தனது 65வது கிளையை புதுச்சேரியில் இன்று துவங்கியுள்ளது. புதுச்சேரியில் முதல் முறையாக அண்ணா சாலையில் வரமகாலட்சுமி சில்க்ஸ் என்ற பெயரில் தொடங்கியுள்ளது. தருமை ஆதீனம் 27ஆம் ஆண்டு குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ கைலா மாசின மாணி தேவகி ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் துவக்கி வைத்தார். பனாரசி, பட்டேலா, கோட்டா, காஞ்சிபுரம், பைத்தானி, ஆர்கன்சாம் மற்றும் குப்படம் போன்ற பல்வேறு வகையான புடவைகள் உள்ளிட்ட உயர்தர தயாரிப்புகள் இடம்பெற்றுள்ளது. முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் இவ்விழாவில் கலந்து கொண்டனர். திறப்பு விழாவை முன்னிட்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கரியமாணிக்கத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விசிகாவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை மாநிலம் கரியமாணிக்கம் பேருந்து நிறுத்தம் அருகில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து விசிகாவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய அரசியலமைப்பு சட்ட மாமேதை அம்பேத்கரை அவமதித்ததாக மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷாவை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில செயலாளர் சிவக்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அம்பேத்கர் புகைப்படத்தை ஏந்தி அவரை அவமதித்த மத்திய மந்திரி அமித்ஷாவை பதவி விலக வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட விசிகாவினர் கோஷம் எழுப்பினர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தொகுதி அமைப்பாளர் ஆதிரை, மாநில துணை செயலாளர் மணிபாலன், நீல பேரரசு, மாநில துணைத் தலைவர் முருகன் உட்பட காவிய செல்வன், கலைச்செல்வி, பாக்கியலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதி புதுப்பாளையம் வார்டு அருந்ததி நகர், முத்தமிழ் நகர் ஆகிய பகுதிகளில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் 2025ஆம் ஆண்டிற்கான நாட்காட்டி, தினசரி காலண்டர் மற்றும் இனிப்புகள் தொகுதியின் பொறுப்பாளர் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணல் கோபால் தலைமையில் கொடுக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் சக்திவேல், மாநில வர்த்தக அணி துணை அமைப்பாளர், மாநில இளைஞர் அணி துணை அமைப்பாளர், தொகுதி துணை செயலாளர் கண்ணதாசன், மாநில மகளிர் அணி துணை அமைப்பாளர், கிளை துணை செயலாளர் பிரகாஷ், திமுக தொழிற்சங்க நிர்வாகி வெங்கடேஷ் மற்றும் ஊடக பிரிவாணி மோகன், வரதராஜன், இளைஞர் அணி கிருஷ்ணன், நவீன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி தலைமை செயலகம் எதிரே கடலில் குளித்தபோது கடல் அலையில் சிக்கி மாயமான கல்லூரி மாணவரை போலீசார் படகுகள் மூலம் தீவிரமாக தேடி வருகின்றனர். அம்பேத்கரை உள்துறை அமைச்சர் அமித்ஷா உயர்த்திதான் பேசியுள்ளார். ஆனால் இதனை வைத்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் அரசியல் செய்கின்றனர் என்று விளவங்கோடு தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி தெரிவித்துள்ளார்.
புதுச்சேரி இணையவழி காவல் நிலைய குறைதீர்ப்பு கூட்டத்தில் 66 லட்சம் பணம் மற்றும் 6 லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இத்துடன் மின்னல் டிவி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.